கரணி அமரசூரிய அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார். 76 மாணவர்களுடைய புலமைப்பரிசு தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டன. உங்கள் முன் இருந்த சவால்களை அதை வரையறுக்காமல் அவற்றை வென்று அதிகளவான இந்த மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது வடக்கிலும் கிழக்கில் யுத்தத்திலே அதையும் விட மிக கவலைகரமான ஒரு செயலாகத்தான் காண்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு யுத்தத்தை ஏற்படாத வகையிலே செயற்படும் ஒரு அரசாங்கமாக ஒரு வெற்றியும் தனியாக பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வெற்றியுடன் ஒரு பின்புலம் இருக்கு, கணக்க நபர்களுடைய அந்த பங்களிப்பு இருக்கு. என்னோட பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற அதிகாரிகளாக இருக்கட்டும், யாரையாவது நான் தவறாக பேசியிருந்தாலோ அல்லது யாரோடையாவது நான் தவறாக நடந்திருந்தாலோ அவர்கள் அனைவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நான் இனவாதி இல்லை, எல்லா மக்களோடையும் இயல்பாக பழகக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தினை சொல்லியிருந்தார். விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை முற்றாக துறந்து விட்டார் என்கின்ற ஒரு நிலைதான் காண்பிக்கப்படுகின்றது. தேர்தல் நகர்வுகள், அரசியல் நகர்வுகளில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் பார்க்க முடியும் என்கிற விடயமும் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. இவர் குறிப்பிட்ட மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்கலாமோ என்கின்ற கேள்வி நிலைமைகள் ஒன்று எழுந்திருந்தது. இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருந்தா இவர் உண்மையான செவ்வந்தியா இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் பல அளவில் எழுந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னாருக்கு இவர் தப்பி செல்றதுக்கு உதவியாக இருந்தவர் என்ற பேரில் 2 பேரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் கரணி அமரசூரிய அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருக்கின்றார். ஜாழ் மாவட்ட செயலகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களுடைய புலமை பரிசில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு 76 மாணவர்களுடைய புலமை பரிசில் தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டன. இந்த விடயங்களை பேசுகின்ற அதே நேரத்தில் இந்த காணி தொடர்பான பிரச்சனை நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஒரு போராட்டமாக இடம்பெற்றிருந்தது. அந்த போராட்டத்தில் முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம், வவுனியா போன்ற பகுதிகளில் இன்னுமே இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிற காணிகளை உடனடியாக விடுவிக்கணும். இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து இந்த காணி முடிவுக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற பல விடயங்களை தாங்கியவாறான அந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த காணிகளை அனுர அரசாங்கத்தில் உடனடியாக முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தாங்கிய மகஜர் ஒன்றும் கரணி அமரசூரிய அவர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இந்த காணி முடிவுன்றது பெரிய அளவில் பேசுபொருளான ஒரு விடயமாக இப்பொழுது அண்மை காலமாக மாறியிருக்கிறது. என்று பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் தொடர் போராட்டம் நடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பலாலியாக இருக்கட்டும், கேப்பாப்பிலவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற போராட்டமாக இருக்கட்டும், தொடர்ந்தும் இந்த போராட்ட வடிவங்களை தாங்கியவாறாக இந்த காணி முடிவு என்ற விடயம் அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தொடர்ந்துமே இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகின்ற தென்னிலங்கை அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அல்லது ஆளும் தரப்பினர் சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தொடர்ந்தும் மக்கள் தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1.5 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. முழுமையாக காணிகளை விடுவிப்போம் என்று கூறினவர்கள் இன்னுமே காணிகளை விடுவிக்கல. 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதும் கூட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் முழுமையான காணிகளை விடுவிப்போம் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு ஆளுந்தரப்பில் இருந்து பிரதியமைச்சர் பேசுகின்ற பொழுது இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிற காணிகளை விடுவிக்கிறதுல சிக்கல் நிலைமைகள் இருக்கின்ற விடயத்தையும் தெரிவித்திருந்தார். ஆகவே ஒரு முன்னுக்கு பின் முரணான செயல்பாடுகள் இந்த அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் வந்த அப்புறம் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. முதல் எந்த அளவுக்கான ஒரு திருப்தி நிலைமை மக்களுக்கு இருந்ததோ அந்த திருப்தி இப்பொழுது அதிருப்தியாக மாறி இருக்கின்றது என்ற ஒரு விமர்சனத்தையும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைச்சதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த காணி முடிவிப்பு என்றது தொடர்ந்து நீண்ட நெடிய கதையாக மாறிக்கொண்டிருக்கின்றதை தவிர இதற்கான முடிவு ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்துமே மக்களும் இதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். சரி, இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில் இந்த போராட்டங்கள் சார்ந்த விடயங்கள் ஒரு வகையில் எழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய விடயமும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் அவருடைய இறுதி பாராளுமன்ற உரை என்கின்ற விடயத்தில் பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுதான் என்னுடைய இறுதி உரை. இவ்வளவு காலமும் இங்கே என்னோட பயணித்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற அதிகாரிகளாக இருக்கட்டும், யாரையாவது நான் தவறாக பேசியிருந்தாலோ அல்லது யாரோடையாவது நான் தவறாக நடந்திருந்தாலோ அவர்கள் அனைவர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்த அரசாங்கம் 2029 ஆட்சிக்கு வராது என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் தெளிவாக அதில் குறிப்பிட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மக்கள் இப்பொழுது இந்த அரசாங்கம் சார்பான ஒரு அதிருப்தியை அடைந்திருக்கின்றார்கள். அதனால் இப்பொழுது
மக்கள் இனி வருங்காலங்களில் தேர்தல்களில் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் சிங்கள மக்களையும் கட்டி அணைத்து கொண்டு தான் இந்த ஆட்சியை என்னுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியை தொடர்ந்திருந்தேன். இதால் இனவாதி என்று பலர் என்னை குறிப்பிட்டிருக்கலாம். இருந்தாலும் கூட நான் இனவாதி இல்லை, எல்லா மக்களோடையும் இயல்பாக பழகக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தினை சொல்லியிருந்தார். அவருடைய சமூக வலைத்தள பதிவுலையும் கூட என்னுடைய இறுதி உரை இது என்கின்ற விடயத்தை தாங்கியவாறாகத்தான் அவருடைய சமூக வலைத்தள பதிவும் இருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை முற்றாக துறந்து விட்டார் என்கின்ற ஒரு நிலைதான் காண்பிக்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்ற ஒரு கேள்வி. ஏற்கனவே இந்த சிவில் சமூக பிரதிநிதி ஒருவர் தென்னிலங்கை தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான நீதிமன்ற வழக்கொன்றையும் தொடர்ந்திருந்தார் இவர் மேல், அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேல், அவருடைய அரசாங்க பதவி தொடர்பான நிலைப்பாடுகளில். அந்த நிலையில் இருந்து கொண்டு தான் இந்த பதவி துறக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் இவர் முதலமைச்சர் ஆவதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படுறதால தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக மாகாண சபை தேர்தலில் குதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதவி துறத்தல் என்றது இடம்பெறுகின்றது. அடுத்த கட்டமாக இந்த மாகாண சபை தேர்தல் மூலமாக அல்லது மாகாண சபை தேர்தல் சம்பந்தமான தேர்தல் நகர்வுகள், அரசியல் நகர்வுகளில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட இருந்து நாங்கள் பார்க்க முடியும் என்கிற விடயமும் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. தொடர்ந்துமே இந்த முதலமைச்சர் வேட்பாளராக வருவார்கள் என்று எதிர்கூறப்படுகின்ற பலர் சம்பந்தமான விமர்சனங்களையும் அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவுகளில் இருந்ததையும் காணக்கூடியமாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுதே ஒரு பிரச்சார மேடையை அவர் அமைத்து கொண்டு விட்டாரோ என்கின்ற கேள்வி நிலைகளும் இப்பொழுது எழுந்திருக்கிறத காணக்கூடியமாக இருக்கின்றது. ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முற்றாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகுகிறார் என்றது ஓரளவுக்கு ஊர்ஜிதமாகிவிட்டது. ஆகவே பார்க்கலாம் இனி அடுத்த அவருடைய அரசியல் பயணங்கள் எவ்வாறு அமைய போகின்றன என்பதனை. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பான விஷயத்தை நாங்கள் பேச வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, கனேமுள்ள சஞ்சீவ் அவர்களுடைய கொலைக்கு பிறகு அந்த விடயங்கள் தொடர் மர்மமாகவே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இவருடைய கொலை, அதற்கு பிறகு இந்த கொலை சம்பந்தமான நபர் கைது செய்யப்படுகின்றார். அதற்கு பிறகு இந்த கொலைக்கு உதவியாக இருந்தவர் அல்லது இந்த கொலைக்கான ஆயுதத்தை அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட கொடுத்தவர் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இஷாரா செவ்வந்தி என்ற ஒரு நபர் தலைமறைவாகின்றார். அவர் தலைமறைவாக ஆன பிறகு அவரை தேடும் பணிகள் முடுக்கிவிடப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை வளாகத்துக்குள்ள தான் அவர் இருக்கின்றார், இலங்கை எல்லையில் தான் இருக்கின்றார். அவர் வெளிநாடுகளுக்கு தப்பியோடவில்லை என்ற விடயம் முதல் பெரிய அளவில் பேசப்பட்டு பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. செவ்வந்தி என்ற பேரிலேயே இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் செவ்வந்தி இல்லை என்ற விடயம் பேசப்பட்டது. அதற்கு பிறகு நேபாளத்தில் வைத்து செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருந்தார். இந்தியாவூடாக அவர் தப்பி சென்றிருக்கலாம், ஜாழ்ப்பாணம் மன்னார் சென்று பிறகு இந்தியாவூடாக அவர் நேபாளத்துக்கு தப்பி சென்றிருக்கலாம் என்ற விடயங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. நேபாளத்தில் அவரை கைது செய்கின்ற பொழுது அவரோடு சேர்ந்து பலரும் கைது செய்யப்படுகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அவரோடு சேர்ந்து ஒரு பெண் ஒருவரும் கைது செய்யப்படுகிறார். அவரும் இஷாரா செவ்வந்தியை ஒத்ததாக காணப்படுகின்றார் என்கிற சந்தேகங்கள் அப்பொழுது பெருமளவில் எழுந்தன. இதில் இருந்து ஒரு சந்தேகம் ஒன்று ஆரம்பமாகின்றது. என்று பார்த்தீங்கன்னா, இவர் குறிப்பிட்ட மருத்துவமனையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்கலாமோ என்கின்ற கேள்வி நிலைமைகள் ஒன்று எழுந்திருந்தது. இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருந்தால் இவர் உண்மையான செவ்வந்தியா இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் பல அளவில் எழுந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட இது தொடர்பான சரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் மூலமாக இவருடைய முக பரிசோதனையை செய்ய வேண்டும் என்று. இந்த முக பரிசோதனை செய்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் என்று பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ சார்ந்த பரிசோதனைகளும் அங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே அந்த டிஎன்ஏ சார்ந்த பரிசோதனைகள், முக பரிசோதனைகள் எல்லாம் அங்கே மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான இறுதி முடிவுகள் வந்துவிட்டது என்ற தகவல்களை ஒரு வலைத்தளத்தில் பதிவானதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இந்த இறுதி முடிவுகளில் அவர் இஷாரா செவ்வந்தியாக இருக்குமா அல்லது உண்மையிலே அவர் இஷாரா செவ்வந்தி இல்லை என்ற தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருந்தால் அப்படியாகி நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இந்த பெண்மணி யார் என்ற இன்னொரு கேள்வி. இஷாரா செவ்வந்தி உண்மையிலேயே எங்கு இருக்கின்றார் என்ற இன்னொரு கேள்வியும் உண்மையிலேயே எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு பின்னர் அவர் வந்த விதமாக இருக்கட்டும், அவர் ஒரு பெட்டியோட வந்த விதமாக இருக்கட்டும், பெரிய அளவிலான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தார். இருந்தாலும் கூட அவர் வேறொரு சிறைக்கு மாறப்போன்றார் என்பதால் தான் அவர் ஒரு பெட்டியோட வந்திருந்தார் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஏனைய சிறை கைதிகளையும் விட அவர் கொஞ்சம்
அதாவது வந்து தன்னுடைய முகத்தில் வந்து அதிகமான ஒப்பனைகளோடு அவர் இருந்திருந்தார், கிட்டத்தட்ட ஒரு சினிமா நடிகை போன்ற தோற்றத்தில் தான் அவர் இருந்திருந்தார் என்ற விமர்சனம் எல்லாம் இஷாரா செவ்வந்தி சம்பந்தமாக பேசப்படுகிறது, கைவிலங்கிடப்படாத சம்பந்தமாக பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட அது தொடர்பான விடயங்களை சிறை அதிகாரிகள் ஊடக பிறப்புக்கு தெரிவித்ததையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இஷாரா செவ்வந்தி என்ற விடயம் இப்பொழுது பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறுகிறது. இதுலேயும் இன்னொரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா, இவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னாருக்கு இவர் தப்பி செல்றதுக்கு உதவியாக இருந்தவர் என்ற பேரில் 2 பேரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொடர்பான விசாரணைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இவர் தப்பி சென்ற வழிகள், அது மட்டும் இல்லாமல் இவர் தப்பி சென்ற விதம் தொடர்பாக ஆராயப்படலாம் என்கின்ற விடயங்களும் பேசப்படுகின்றது. ஆகவே இது ஒரு பெரிய நீண்ட நெடிய பேசுபொருளாக இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இனி இது தொடர்பான விடயங்கள் வெளிப்படுத்த படலாம் என்கின்றதும் எதிர்பார்க்கப்படுற ஒரு விடயமாக இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த இஷாரா செவ்வந்தி தொடர்பான விடயத்தில் இனி அடுத்த கட்டமாக என்ன விடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட போகின்றன என்பன. இது இவ்வாறு கேட்க இன்னொரு வகையில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டி இருக்கின்றது. இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற, தடுப்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் செலே அவர்கள். சுரேஷ் செலே வந்து தடுப்பில் வைக்கப்பட்ட பிறகு சுரேஷ் செலே மூலமாகவே பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்வைத்திருந்தார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருடைய தாயார், மனைவியார், விமல் வீரவன்ஸ் உள்ளிட்ட பலர் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. உதயகமன் பிளவும் அதில் இருந்திருந்தார். அந்த போராட்டம் வந்து உண்மையிலேயே இந்த ராஜபக்சர்களுக்கு ஆதரவானவர்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு விமர்சனம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் கூட அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு சில காலப்பகுதியில் இவர்களுடைய பெயர் எங்கே, அது மட்டுமில்லை அவருடைய மனைவி தொடர்ந்து போராட முன்வைத்திருந்தார், அவர் எங்கே, விமல் வீரவன்சை இது தொடர்பான விடயத்தை அதுக்கு பிறகு பேசவில்லை. இந்த போராட்ட குழுவே கொஞ்சம் அமைதி காத்ததை காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது ஒரு 20ஆம் தேதியிடப்பட்ட ஒரு கடிதம் ஒன்றின அவருடைய மனைவியார் எழுதி ஜனாதிபதியிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தார். அதில் என்ன விடயம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஒரு கோரிக்கை, அதாவது தடுப்பில் இருந்து இவருக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற ஒரு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு அந்த மருத்துவ உதவிகள் இவருக்கு போய் சேரணும். ஏனென்றால் இவர் உண்ணாவிரத போராட்டம் இருந்தால் பிறகு இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். 7ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு இவருக்கு இருதயம் சம்பந்தமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சிகிச்சையை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இவருக்கு ஒரு கருவியும் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இருதய ரீதியாக இவர் பலவீனம் அடைந்திருக்கின்றார். இவருக்கு இன்னுமே மருத்துவ சோதனைகள் அல்லது மருத்துவ ரீதியான தேவைகள் இருக்கின்றன. ஆக இவரை ஒரு முறையான மருத்துவ பரிசோதனையில் தான் இன்னும் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே திடீரென்று அமைதியாக இருந்தவர்கள் இந்த விஷயத்தில் மீண்டும் பேசுவதற்கான காரணம் என்ன என்கிற இன்னொரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் இந்த இவ்வளவு பேரையும் ஒன்றிணைத்தார். பிள்ளையான் மற்றும் அசாத் மௌலானா, சக்ரான், கொடபாய ராஜபக்ச போன்றவர்களை ஒன்றிணைத்தவர் இவர்தான் என்ற விடயம் வந்து அசாத் மௌலானா அவர்களுடைய வாக்குமூலத்தில் தெளிவாக இருந்தது. ஆகவே ஒரு முக்கியமான ஒரு நபராகத்தான் இவர் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த முக்கியமான நபர்கிட்ட இருந்து இன்னும் என்னென்ன விடயங்கள் எடுக்கப்பட போகின்றன என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருக்க, இவரை விடுதலை செய்வதற்கான அல்லது இவர்கிட்ட விசாரணை நடத்துகின்ற பொழுது சில எதிர்ப்பலைகளும் மற்றும் போராட்டங்களும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே இது எதற்காக என்ற இன்னொரு கேள்விகளும் தோற்றம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது சுரேஷ் செலே ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்பட்டால் அடுத்த கட்டமாக அவர்கிட்ட இருந்து என்ன விடயங்கள் எல்லாம் எடுக்கப்பட போன்றன. முக்கிய அல்லது பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்படுவாரா, அதற்கு அடுத்த கட்டமாக இந்த அரசாங்கம் சார்ந்த என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்ற கேள்விதான் இப்போ மக்களிடம் தொக்கி நிற்கின்ற ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இன்றைய தினம் என்பது நான் நம்புகின்றேன் நாங்கள் அனைவருக்குமே ஒரு முக்கியமான நாளாக இருக்கு. மா ඉදිරියේ සිටින ඔබ අපිට සුවිශේෂී ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් පිරිසක්. என் முன் இருக்கும் இந்த மாணவர்களாகிய நீங்கள் எங்களுக்கு ஒரு விசேடமான மாணவர்களாக நான் கருதுகிறேன். ඒ තමයි ඒ විශේෂත්වය තමයි ඔබේ ධෛර්යය සහ ඔබේ අදිෂ්ඨානය. அந்த விசேடத்தன்மை தான் உங்களுடைய அந்த துணிச்சல், அதே போன்று அந்த எதுவும் சளைக்காமல் நிற்கும் அந்த ஆற்றல். ඔබේ ජීවිතයට ආපු සියලුම බාධක සීමාවන් අභියෝග සියල්ලම ජයගෙන ඔබ මෙතනට ඇවිල්ලා තියෙන්නේ ඔබ තුල තියෙන ඒ ධෛර්යයයි ඒ අදිෂ්ඨානයයි නිසා. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த சவால்கள், இடையூறுகள், அவை அனைத்துமே
எதிர்த்து அவை அனைத்துமே வெற்றி கொண்டுதான் அந்த வெற்றி கொண்டதன் காரணமாகத்தான் நீங்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறீர்கள். ජනාධිපති අරමුදලෙන් අද මේ කරන්නේ ඒ ධෛර්යය සහ ඒ අධිෂ්ඨානයට උපහාරයක්. ஜனாதிபதி நிதியத்தினால் இன்று நாங்கள் செயற்படுத்துவது அந்த துணிச்சலுக்கு, அந்த தைரியமிக்க அந்த செயற்பாட்டுக்கு இன்னும் வலுவூட்டும் வகையிலே உங்களை முன்னேற்றி வைப்பதற்காக. ඒ උපහාරය අපි කරන්නේ ඔබ ආදර්ශමත් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් නිසා. அந்த உதவி கரங்களை நாங்கள் நீட்டி இருப்பதே நீங்கள் முன்னுதாரணமான மாணவர்களாக இருப்பதனால். ඔබ දිහා බලා පන්නරයක් ගන්න, ඔබ දිහා බලලා මටත් මෙතනට එන්න පුළුවන් කියන තව ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් දසදහස් ගාණක් ඉන්නවා. உங்களை பார்த்து எங்களுக்கும் இந்த இடத்துக்கு வரலாம் என்று உங்கள் பின்புலத்திலே இருக்கும் மாணவர்கள் உங்களை பார்த்து துணிச்சல் அந்த செயற்பாடுகளை இன்னும் நல்ல முறையிலே முன்னுக்கு வரலாம் என்ற எண்ணத்துடன் உங்களை பார்த்து அவர்களும் உங்கள் நிலைக்கு வர வேண்டும் என்ற அந்த துணிச்சலை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த உதவிக்கரங்களை நீட்டிருக்கின்றோம். ඔබ සියලු දෙනා ඔවුන්ටත් ධෛර්යයක්. நீங்கள் அனைவருமே அந்த ஏனைய மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்பவர்கள். ඔබ මේ ඉදිරියට ඒම තුලින් සහ ඔබට මේ ලැබෙන උපහාරය තුලින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඔබ පසුපස එන තවත් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් දහස් ගණනක් ඔබ ආදර්ශයට අරගෙන ඉදිරියට එයි කියලා. ஆகவே நான் கூறியதை போன்று நாங்கள் எதிர்பார்ப்பது உங்கள் பின்னால் வருகின்ற மாணவர்களும் ஆயிரங்கள் மிகு மாணவர்களாக, திறமையான மாணவர்களாக முன்வர வேண்டும் என்பதுதான் என்பது எதிர்பார்ப்பு. අපි දන්නවා ඔබ මෙතනට ගෙනාපු ගමන ලේසි නෑ කියලා. எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்த இந்த பயணம் மிக இலகுவான ஒரு பயணம் அல்ல. ඔබ දහසක් දුක් විඳින්න ඇති. நீங்கள் எத்தனையோ கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்திருப்பீர்கள். අදටත් දුක් විඳිනවා ඇති. இன்றும் சில நேரம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ඔබ වේදනාවෙන් ඉන්නවා ඇති. நீங்கள் வேதனையில் இருப்பீர்கள், துக்கத்தில், சோகத்தில் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ඔබව ප්‍රතික්ෂේප වෙච්ච අවස්ථා ඕනවටත් වඩා ඇති. உங்களை நிராகரித்த சந்தர்ப்பங்கள் எவ்வளவோ இருக்கலாம். හැබැයි අද අපි මේ දවස තුලින් සහ අපි මේ කරන වැඩසටහන තුලින් බලාපොරොත්තු වෙන්නේ ඔබට එක පණිවිඩයක් දෙන්න. நாங்கள் இன்று எதிர்பார்ப்பது உண்மையிலே இந்த நிகழ்ச்சிகளூடாக எதிர்பார்ப்பது உங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு செய்தியை வழங்குவதற்கு. ඒක තමයි ඔබ අපිට වටිනවා. அதுதான் நீங்கள் எங்களுக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த நபர்கள். ඔබව අපි දකිනවා. நாங்கள் உங்களை காண்கின்றோம். ඔබේ අදිෂ්ඨානය සහ ඒ ධෛර්යය අපි අගය කරනවා. உங்களுடைய அந்த துணிச்சலை, உங்களுடைய அந்த சளைக்காத தன்மையை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். ඔබ තවත් ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන්ට ආදර්ශයක් කියලා අපි හිතනවා. நீங்கள் இன்னும் பல மாணவர்களுக்கு முன்னுதாரணத்துடன் செயல்படுகிறீர்கள் என்பதும் எமக்கு தெரியும். ඒ නිසා මම ඔබ සියලු දෙනාටම ස්තුතිවන්ත වෙනවා. ஆகவே நான் உங்கள் அனைவருக்குமே நன்றி செலுத்துகிறேன். ඒ අභියෝග, ඒ ඔබ ඉදිරියේ තිබ්බ සීමාවන් අභියෝග හැටියට දකින්න නැතුව ඒවා බිඳගෙන මෙතනට ආපු එක ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා. ஆகவே உங்கள் முன் இருந்த சவால்களை அதை வரையறுக்காமல் அவற்றை வென்று இந்த இடத்திற்கு வருகை தந்த தொடர்பாக உண்மையிலேயே நாங்கள் மிகவும் மதிக்கிறோம் உங்களை. අද තවත් විශේෂ වෙන්නේ මම හිතන්නේ අපේ අතිරේක ලේකම්තුමා මේ ස්ථානය තෝරගන්නත් හේතුවක් තියෙනවා කියලා මම හිතනවා. ஆகவே எமது நிதியத்தின் மேலதிக செயலாளர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்த தொடர்பாகவும் ஒரு முக்கியமான விடயம் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். අපේ රටේ වැඩියෙන්ම ආබාධ සහිත පුද්ගලයන් ඉන්නේ උතුරේ සහ නැගෙනහිරේ. எமது நாட்டிலே அதிகளவான இந்த மாற்றுத்திறனாளிகள் காணப்படுவது வடக்கிலும் கிழக்கிலும். ඒ අමිහිරි යුද්ධයක තවත් එක් අමිහිරි අත්දැකීමක්. அது மிகவும் இந்த கவலைகரமான யுத்தத்திலே அதையும் விட மிக கவலைகரமான ஒரு செயலாகத்தான் காண்கிறோம். ඉතින් ඒ නිසා නැවතත් එවැනි යුද්ධ ඇති නොවන්න කැපවෙලා වැඩ කරන රජයක් හැටියට එවැනි තත්ත්වයන් නිර්මාණය වෙච්ච ඒ සාධක ඉවත් කරන්න මහන්සි වෙන රජයක් හැටියට එවැනි යුද්ධයකින් බැටකාපු අයට
යම් අත්වහලක් වෙන එකත් අපි හිතනවා ඉතාමත්ම වැදගත් කියලා. ஆகவே மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு யுத்தத்தை ஏற்படாத வகையிலே செயற்படும் ஒரு அரசாங்கமாக அவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்பட இருக்கும் காரணிகளை இல்லாதொழிக்கும் தோற்கடிக்கும் ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையிலும் அவ்வாறான அதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவிகளையும் இன்று செய்து கொண்டு வருகிறோம். ඒ වගේම මම ස්තුතිවන්ත වෙනවා ඔබත් සමග ඔබ මෙතනට එන්න උදව් වෙච්ච ඔබේ දෙමව්පියන් වෙන්න පුළුවන්, ඔබේ පවුලේ සමාජිකයන් වෙන්න පුළුවන්, ඔබේ යහළුවන් වෙන්න පුළුවන්, ඔබේ ගුරුවරුන් වෙන්න පුළුවන්. ஆகவே இந்த நேரத்திலே நான் உண்மையிலேயே நன்றி கூற வேண்டும். உங்களை இந்த இடத்திற்கு இவ்வாறான ஒரு திறமையான நிலைக்கு கொண்டு வருவதற்கு செயல்பட்ட உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள், பெற்றோர்கள் அல்லது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் இவர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி கூற விரும்புகிறேன். ඒ සියලු දෙනාටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. அந்த அனைவருக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன். මේ ඔබේ කතාව තුලින් අපිට පෙන්눔 කරන්නේ සාර්ථකත්වය කියන එක තනි ගමනක් නෙවෙයි. අපිට උදව් කරන අපිව මෙතනට එන්න අපි ඕන කෙනෙක්. කොතනට හරි එන්නේ තනියෙන් නෙවෙයි, තව බොහෝ පිරිසක් එක්ක. ඒකත් මං හිතන්නේ අපි මතක් කරන එක වැදගත්. ஆகவே எந்த ஒரு வெற்றியும் தனியாக பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வெற்றியுடன் ஒரு பின்புலம் இருக்கு, கணக்க நபர்களுடைய அந்த பங்களிப்பு இருக்கு. ஆகவே அந்த அனைத்து நபர்களுடைய ஒரு குழுவான செயற்பாடு, அந்த அனைவருடைய பங்களிப்புடன் தான் உண்மையிலேயே நாங்கள் ஒரு வெற்றிகரமான பயணத்தை வர முடியும். ජනතාවගෙන් ගොඩක් දුරස් වෙලා තිබ්බ ජනාධිපති අරමුදල ජනතාව වෙතට ගේන්න නායකත්වය දුන්න ජනාධිපතිතුමා ඇතුළු අපේ රෝෂන් අතිරේක ලේකම්තුමා ඇතුළු ඒ කාර්ය මණ්ඩලය ඒකට මඟ පෙන්වන සියලු දෙනාටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. ஆகவே மக்களிடமிருந்து மிகவும் தொலைவில் இருந்த இந்த ஜனாதிபதி நிதியத்தை மக்களுக்கான ஒரு நெருக்கமான நிலைக்கு கொண்டு வந்து மக்களுக்கு உதவி செய்யும், அந்த தேவையான மக்களுக்கு உதவி செய்யும் அந்த செயற்பாட்டை முன்னெடுத்து வரும் எமது ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க உள்ளிட்ட அதே போன்று இந்த ஜனாதிபதி நிதியத்தின் மேலதிக செயலாளர் ரோஷன் அவர்கள் உள்ளிட்ட அந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி கூற விரும்புகிறேன். ජනාධිපති අරමුදල කියන්නේ වරප්‍රසාද තියෙන අයට තවත් වරප්‍රසාදයක් කියන ඒ අමිහිරි අතීතයට තිතක් තියලා ඇත්තටම ජනතාව වෙත මේක මෙහෙම ලබා දෙන්න පුළුවන් වීම ගැන මම හිතන්නේ අපි සියලු දෙනාම සන්තෝෂ වෙන්න පුළුවන්. அதாவது ஜனாதிபதி நிதியம் என்பது உண்மையிலேயே அந்த சலுகைகள் வரப்பிரசாதங்கள் அனுபவிக்கும் நபர்களுக்கு இல்லாமல் அந்த வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்து உண்மையிலேயே அந்த தேவை ஏற்படுவது யாருக்கு, அந்த தேவைக்கேற்ப செயல்படுவது இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த நடவடிக்கைகளுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் உண்மையிலேயே நன்றி கடன் செலுத்த வேண்டும். ඒත් හරහා කිසිවෙක් අතහරින්නේ නැති සියලු දෙනා එකතු කරගත් සියලු දෙනාටම සමානාත්මතාවය සංකල්පයක් හැටියට නෙවෙයි, නමුත් ඇත්තටම ක්‍රියාවෙන් භාවිතාවෙන් ඒ සමානාත්මතාවය දැනෙන සමාජයක් ගොඩනගන්න තමයි අපි මේ උත්සාහ කරන්නේ. ஆகவே இந்த நிதியம் உண்மையிலேயே ஒரு கருப்பொருளாக மற்றும் இல்லாமல் இந்த நிதிய செயற்பாடுகள் அனைவருக்குமே அந்த தேவையான உதவிகளை செய்வதற்காக செயல்பாட்டு ரீதியிலேயே செயல்படுத்துவதற்காக தான் இன்று இந்த ஜனாதிபதி நிதியம் நடந்து கொண்டிருக்கு. ඒ නිසාම තමයි අපි අධ්‍යාපනය තුළ පෙරපාසල් අධ්‍යාපනයේ සිටම ආබාධිත සහිත දරුවන්ට අධ්‍යාපනයට ප්‍රවේශය තහවුරු කරන්න වැඩ ආරම්භ කරලා තියෙන්නේ. ஆகவே தான் நாங்கள் இந்த கல்வித்துறைக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்து முன்பள்ளியிலே இருந்து மாணவர்களுடைய முன்பள்ளியிலே இருந்து அனைத்து மேல்மட்ட மாணவர்களுக்கும் இந்த கல்வித்துறைக்கு உள்நுழைவதற்காக நாங்கள் இந்த ஜனாதிபதி நிதியத்திலே மிக பெரும் உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். අපි සියලු දෙනාම එකතු වෙලා සිහිනයක් මවමු. நாங்கள் அனைவருமே சேர்ந்து ஒரு கனவை காண்போம்.
ඔබ ආවේ මේ ගමන බොහොම අමාරුවෙන් කියලා මම දන්නවා. நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தது, இந்த நிலைக்கு வந்தது மிகவும் கஷ்டமான ஒரு நிலையில் இருந்து என்று எனக்கு தெரியும். හැබැයි ඔබේ නංගිලා ඔබේ මල්ලිලා වෙන්න පුළුවන්. ඒ ගමන ටිකක් පහසු කරන්න අපි ඔක්කොමලා එකතු වෙමු. ஆனாலும் உங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், தம்பி தங்கைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு இந்த இடத்திற்கு வருவதற்கு நாங்கள் ஒரு இலகுவான பாதையை அமைத்து கொடுப்போம். අපි අවස්ථා අධ්‍යාපනය තුළ පුළුල් කරලා තියෙනවා. நாங்கள் கல்வித்துறையிலையும் சந்தர்ப்பங்களை இன்னும் கூட்டியிருக்கின்றோம். අපි ආධාර දෙන එක පුළුල් කරලා තියෙනවා. நாங்கள் இந்த உதவி வழங்கும் திட்டங்களை இன்னும் விரிவாக்கி இருக்கின்றோம். අපි දැන් තාක්ෂණය පාවිච්චි කරලා තාක්ෂණය හරහා ඉගෙනුම් ආධාර කොහොමද සපයන්නේ කියන එකට පයිලට් ප්‍රොජෙක්ට් එකක් පටන් අරගෙන තියෙනවා. நாங்கள் இன்று உண்மையிலே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கல்வி நடவடிக்கைகளை எவ்வாறு இலகுவாக்கி கொள்ள முடியும் என்ற அந்த முன்னோடியான திட்டங்களை நாங்கள் இன்று செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். හැබැයි මම හිතනවා ඒ සියල්ලටම වඩා අපිට වැදගත් වෙන්නේ ආබාධිත සහිත පුද්ගලයන්, ආබාධ සහිත පුද්ගලයන් අපිට වටිනවා, අපේ කොටසක් අපි දකිනවා කියන ඒ පණිවිඩය ශක්තිමත්ව සමාජගත කරන එක තමයි වැදගත්ම දේ කියලා මම හිතනවා. அவை அனைத்தையும் விட நான் முக்கியமாக கருதுகிறேன் இந்த மாற்றுத்திறனாளிகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்கும் அந்த சமனான நிலைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த தன்மையை சமூகத்தின் ஒரு கருத்தாக நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியமான விடயம் என்று நான் கருதுகிறேன். ඒ නිසා තමයි මෙතන ඉන්න ඔබ සියලු දෙනාගේම කතා අපිට වැදගත් වෙන්නේ. ඒ නිසා තමයි ඔබ සියලු දෙනාගේම කතා තව අනිත් අයට අහන්න සලස්වන්නත් ඕනේ. ඒ කතා කියන්න කියලා මම ඔබ සියලු දෙනාට ආරාධනා කරමින් නැවත වතාවක් ඔබ සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙමින් විශේෂයෙන් මේ වැඩ සඳහා මැදිහත් වෙච්ච සියලුම නිලධාරීන් සියලුම දෙනාටත් ඔබටත් ස්තුතිවන්ත වෙමින් මම නිහඬ වෙනවා. බොහොමත්ම ස්තුතියි. ஆகவேதான் இங்கு இருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கலாம், என ஒவ்வொரு நிலைப்பாடுகள் இருக்கலாம். அவை அனைத்தையும், அந்த கதைகள் அனைத்தையும் நாங்கள் உலகத்திற்கு கொண்டு போக வேண்டும். உங்களுடைய துணிச்சல்கள், ஆற்றல்கள், அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்கும் அந்த தன்மைகள், அந்த அனைத்தையும் நாங்கள் இன்னொருத்தருக்கு நாங்கள் படிப்பிக்க வேண்டும், அந்த கருத்தை கொண்டு போக வேண்டும். ஆகவே அவ்வாறான அந்த வெற்றிக்கு நாங்கள் முகம் கொடுப்பதோடு இந்த செயற்பாட்டிற்காக உதவி திட்டங்களை வழங்கும் அந்த ஜனாதிபதி நிதியத்தின் அந்த அனைவருக்கும் நான் நன்றி கூறிக்கொண்டு